முடி ஈஸியாக நரைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராடக்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூலேருந்து கண்டிஷ்னர் இதிலெல்லாம் இருக்கிற அந்த தாலேட்ஸ், பேரபின், சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து சில ஷாம்பூ யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு முடி நரைச்சிச்சுன்னு சொல்லிலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்போ வந்து நம்ம அதில் என்ன இருக்குன்றது மேட்டர்ஸு. ஸோ அதே போல் நம்ம ஹேரை செட் பண்ணிக்கிறதுக்காக சில ஸ்ப்ரேஸ் போடுறோம், ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் அந்த ஸ்ப்ரே என்ன பண்ணுன்னே தெரியாது. அதை இன்ஹேல் பண்ணுறதுனால வர டாக்ஸின்ஸ் ரெண்டாவது முடியில் படும்போது ஸ்கேல்ப்லையும் சேர்ந்து தான் படுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உங்களுடைய ஸ்கேல்ப் அப்சர்வ் பண்ணிடும். அப்போது அங்கே இருக்கிற அந்த செல்ஸ், அதாவது அந்த மெலனினை செக்ரீட் பண்ண வேண்டிய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட நம்ம யூஸ் பண்ணுற பல விஷயங்கள், நம்ம ஹேருக்குன்னு இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற பல விஷயங்களும் மெலனின் செக்ரீஷனை குறைக்கக்கூடியது நிறையா இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது இஸ் எசென்ஷியல்.